11ஆம் வகுப்பு கணிதத்துக்கான அடுத்த அடிப்படை கருத்துக்களை கொண்ட வீடியோ. இதில் முதல் வீடியோவில் நம்ம கருத்துக்கள் பார்த்துருக்குறோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் முடிவுறு கணம்னா என்னன்னு பார்க்கலாம். முடிவுறு கணம் அல்லது ஃபைனைட் செட்னு சொல்கிறோம். ஒரு கணத்தில் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் அமைஞ்சிருந்தால் அந்த கணத்துக்கு பேர் முடிவுறு கணம்னு சொல்கிறோம். முடிவுறு எண்ணிக்கைன்னா நம்மளால் எண்ணக்கூடிய அளவில் என்ன உறுப்புகள் இருந்துன்னு சொன்னால் அந்த கணத்துக்கு என்ன பேர்? முடிவுறு கணம் அப்படின்னு பேர். முடிவுறு எண்ணிக்கையில் அமைந்த உறுப்புகளை கொண்ட கணம் முடிவுறு கணம் எனப்படும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் கணம். இப்போது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கணத்தை நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம்? யார் யாரெல்லாம் குடும்பத்தில் இருப்பாங்க? அப்பா இருப்பாங்க, அடுத்தது அம்மா இருப்பாங்க, ஒரு மகன் இருக்கலாம், மகள் இருக்கலாம். இது நான் சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை கொண்ட கணம். அப்போ அப்பா அம்மா மகன் மகள் இவர்களை கொண்ட கணத்துக்கு பேர் குடும்ப உறுப்பினர்களின் கணம்னு பேர். இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்க முடியும். சரியா? இதுதான் குடும்ப உறுப்பினர் கணம். இது விவரித்தல் முறையில் இருக்குது. இதை நம்ம கணக்குறியீட்டில் இப்போது பட்டியல் முறையில் எழுதியிருக்கிறோம். சரி, இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 24 காரணி அப்படின்றாங்க. எதெல்லாம் இப்போ இந்த ஏன்ற கணத்தில் என்ன உறுப்புகள் இருக்கும்? 24 காரணிகள் இருக்கும். 24 காரணிகள் எது அப்படின்னா 1 2 3 4 அப்புறம் 6 8 இல்லையா, 12 12க்கு அப்புறம் என்ன உறுப்பு வரும்? இதெல்லாம் 24 வருது பாருங்கள். 12க்கு அப்புறம் 24. ஸோ இதெல்லாம் என்ன? 24 காரணிகள். புரியுது இல்லையா? 24 வகுக்கக்கூடிய காரணிகள் 24. இதெல்லாம் இப்போ 1 பெருக்கல் 24 24 வரும், 2 பெருக்கல் 12 24 வரும், 3 பெருக்கல் 8 24 வரும், 4 பெருக்கல் 6 24 வரும் இல்லையா? ஸோ அப்போ 24 கொடுக்கக்கூடிய எண் காரணிகள் தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கணமாக எழுதுனோம்னா அந்த கணம் என்ன? ஏ. ஏன்னா ஏன்ற கணத்தில் இந்த உறுப்புகள் தான் இருக்கும். இப்போ இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு பாருங்கள். இப்போது 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 8 உறுப்புகள் இருக்குது. அதனால் நம்மளால் எண்ண முடியுது. இந்த எண்ணிக்கை உள்ள உறுப்புகள் எண்ணிக்கை முடிஞ்சு போகுது. அதனால் இதுக்கு என்ன பேர்? முடிவுறு கணம்னு பேர். அடுத்து மிக முக்கியமான ஒரு வரையறை கணத்தின் ஆதி எண் அப்படின்னு சொல்கிறோம். கார்டினல் நம்பர்னு சொல்லுவோம். அது என்ன கணத்தின் ஆதி எண் அப்படின்னா, ஒரு கணத்தினுடைய ஆதி எண் என்பது அந்த கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி சொல்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி எண் எனப்படும். ஏ என்ற கணத்தின் ஆதி எண்ணை என் ஆஃப் ஏ, இதை பாருங்கள், நம்பர் ஆஃப் ஏன்னு படிக்கலாம், அது என் ஆஃப் ஏ என குறிப்போம். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, என்ன ஒரு கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி சொல்லிட்டோம்னா அதுதான் இது என்ன அந்த கணத்துக்கு ஆதி எண். ஸோ அப்போ எத்தனை உறுப்பு இருக்குன்றது பார்க்கலாமா இதில்? இப்போது நம்ம பாருங்கள், இந்த ஒரு எடுத்துக்காட்டாக ஏ ஈக்குவல் டு 3 4 5 6 8 9 10 என்ற உறுப்புகளை கொண்ட கணம் கொடுத்துருக்காங்க. இது இந்த கணத்துக்கு ஏன்ற கணத்துக்கு ஆதி எண் வேணுன்னா இதை உள்ள எத்தனை உறுப்புன்னு எண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 உறுப்பு இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எவ்வளோ? 7 அப்படின்னு எழுதுவோம். இதுதான் இந்த கொடுக்கப்பட்ட கணத்துக்கான ஆதி எண். அப்போது ஆதி எண் வேணும்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லணும், எண்ணி சொல்லிடணும். சரியா? சரி, அடுத்து ரெண்டாவது பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு வெற்று கணம்னு கொடுத்துருக்காங்க. வெற்று கணம்னா ஏற்கனவே தெரியும், வரையறைப்படி உறுப்புகளே இல்லாத கணம் தான் வெற்று கணம். அப்போ இதில் எதுவும் உறுப்பு இல்லைன்னு சொன்னால் இந்த கணத்தோட ஆதி எண் நம்பர் ஆஃப் எக்ஸ் என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அதாவது நம்பர் ஆஃப் வெற்று கணம் எதுக்கு சமம்? ஆதி எண்ணுடைய வெற்று கணத்தினுடைய ஆதி எண் எதுக்கு சமம்? 0க்கு சமம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஒரு உறுப்பு கணம், பை என்ற ஒரு உறுப்பை கொண்ட ஒரு உறுப்பு கணம் ஒன்று இருக்குது. இதில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த செட்டு பார்த்திங்கன்னா இந்த கணம் என்ன? ஒரு உறுப்பு கணம் இல்லையா? ஒரு உறுப்பு கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்கும்? ஒரு உறுப்பு தான் இருக்கும். அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒரு உறுப்பு கணம் பை எவ்வளோ சமம்? 1ன்றதுக்கு சமம். இப்படி கூட கொடுக்கலாம் இல்லையா? அதை ஏ ஈக்குவல் டு இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏ எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா கூட நம்ம என்ன சொல்லலாம்? நம்பர் ஆஃப் ஏன்றது இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இதில் ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, வெற்று கணம் மட்டும்தான் ஒரு உறுப்பு. அப்போ அதனுடைய ஆதி எண் எவ்வளோ? 1ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எடுத்துக்காட்டுக்கு கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க.
அடுத்த கணம் வந்து முடிவுறா கணம்னா என்னென்னு பார்க்கணும். முடிவுறா கணம் இன்ஃபைனைட் செட்டு, அது பேர்லேயே முடிவுறா அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை முடிவுறு எண்ணிக்கையில் இல்லை எனில், அதாவது என்ன முடியல, அதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? முடிவுறா கணம் அல்லது முடிவிலா கணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு A = செட் ஆஃப் 1 2 3 எக்ஸெட்ரா, இந்த கணம் 1, 2, 3 எக்ஸெட்ரான்ற கணத்தை எடுத்துக்கலாம். இது நமக்கு தெரியும் ஏலன்களின் கணம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த 3 புள்ளி வச்சாங்கன்னு சொன்னால் அந்த 3 புள்ளி வச்சா என்ன அர்த்தம்? அந்த உறுப்புகள் வந்து தொடர்ந்து முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம், எலிப்சிஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதனால் இந்த கணத்துக்கு என்ன பேர்? எத்தனை உறுப்புக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது, எண்ணி சொல்ல முடியாது. அதனால் இது முடிவுறா கணம். அதே மாதிரி அடுத்தது முழுக்களின் கணம்னு சொல்லியிருக்காங்க. முழுக்களின் கணம்னா என்னன்னு தெரியும் நமக்கு இல்லையா? இசட். இதில் என்னென்ன உறுப்புகள் இருக்கும்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா -2 -1 0 +1 +2 எக்ஸெட்ரா அப்படின்னு போகும். ஆக இந்த கணத்துலேயும் நமக்கு வந்து 2 பக்கத்துலேயுமே அந்த உறுப்புகள் வந்து என்ன ஆகுது, தொடர்ந்து எண்ண முடியாத அளவுக்கு போகிறதுனால இந்த கணமும் என்ன கணமாக இருக்கும்? ஒரு முடிவுறா கணமாக இருக்கும். அடுத்தது சமான கணங்கள், ஈக்குவலண்ட் செட்ஸ். A, B என்ற இரு முடிவுறு கணங்களில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை சமமெனில் அவை சமான கணங்கள் எனப்படும். இது A = இந்த குறியீடு வந்து ஈக்குவலண்ட், சமானம். A என்பது எதுக்கு சமானம்? B என்ற கணத்துக்கு சமானம் அப்படின்னு அர்த்தம் என குறிக்கப்படும். A, B என்ற கணங்கள் சமான கணங்கள் எனில் நம்பர் ஆஃப் A = நம்பர் ஆஃப் B. இதனால் இப்போ சமான கணம்னா உறுப்புகள் சமமாக இருக்காது, உறுப்புகள் எண்ணிக்கை மட்டும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். 2 கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அதாவது அதனுடைய ஆதி எண்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். A அப்படின்றதில் நாம் என்ன எடுத்துக்கலாம்னா 3 5 6 உறுப்பு எடுத்துக்கலாம். 3, 5, 6, 7 எடுத்துக்கலாம். சரியா? இதில் அடுத்தது B என்ற கணம் எடுத்துக்கோங்க. B என்ற கணத்தில் இப்போ நம்ம என்ன மாதிரி உறுப்புகள் எடுத்துக்கிறோன்னா A, B, C, D இந்த 4 உறுப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த A என்ற கணத்தினுடைய ஆதி எண் நம்பர் ஆஃப் A எவ்வளோ? நம்பர் ஆஃப் A = பாருங்கள் 1 2 3 4. இந்த கணத்தில் 4 உறுப்புகள் இருக்குது. அதனால் 4 என்பது தான் அந்த கணத்தினுடைய ஆதி எண். B என்ற கணத்தினுடைய ஆதி எண் நம்பர் ஆஃப் B, N ஆஃப் B எவ்வளோ? இதுலேயும் 4 உறுப்பு இருக்குது. 1 2 3 4 இருக்குது. இப்போ 4. இப்போ நம்பர் ஆஃப் ஏவும் நம்பர் ஆஃப் பி எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அதனால் இந்த 2 கணங்கள் ஏவும் பி என்ன கணங்கள்? சமான கணங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உறுப்புகள் வெவ்வேறையாக இருக்குது. ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் வேறு வேறு, பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் வெவ்வேறு. ஆனால் அவற்றினுடைய ஆதி எண்கள் மட்டும் எப்படி இருக்குது? சமமாக இருக்கனால இந்த கணங்களுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? 2 கணங்களும் சமான கணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சமகணங்கள், ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இரு கணங்கள் ஒரே மாதிரியான உறுப்புகளை கொண்டிருந்தால் அவை சமகணங்கள் எனப்படும். அவ்வாறு இல்லை எனில் சமமற்ற கணங்கள் எனப்படும். இப்போது 2 கணத்துலேயும் முன்ன சமான கணங்கள் பார்த்தோம், ஏவும் பியும் பார்த்தோம். ஏவில் இருந்த உறுப்புகள்லாம் வேறு, பியில் இருந்த உறுப்புகள்லாம் வேறு. அதனால் ஏயும் பியும் சமான கணங்கள்னு சொன்னோம். ஆனால் இந்த சமகணங்கள் அப்படி கிடையாது. உறுப்புகள் வந்து ஒரே மாதிரியான உறுப்புகள் இருக்கணும், எண்ணிக்கையும் ஒரே மாதிரி இருக்கணும். சரியா? இரு கணங்கள் ஒரே மாதிரியான உறுப்புகளை கொண்டிருந்தால், அதாவது 2 கணம் எடுத்துக்கிட்டால் அந்த 2 கணத்துலேயும் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்றாவே இருக்கணும். ஏவில் இருக்கிற உறுப்பு பியில் இருக்கணும், பியில் இருக்கிற உறுப்பு எங்கே இருக்கணும்? ஏவில் இருக்கணும். அப்படின்னு தான் அது சமகணங்கள்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா அது சமமற்ற கணங்கள். ஏதாவது ஒரு உறுப்பு மாறி இருந்தால் கூட அது என்னது? சமமற்ற கணங்கள்னு சொல்லுவோம். இப்போ A, B என்பன சமகணங்கள் எனில் A = B எனவும் அவை சமமற்ற கணங்கள் எனில் A ≠ B எனவும் எழுதுவோம். ஸோ சமமாக இருந்தால் சமக்குறி போடுவோம், சமம் இல்லைன்னா நாட் ஈக்குவல் சமக்குறிக்கு மேலே ஒரு கோடு போட்டுருவோம். அடுத்தது முக்கியமான ஒரு கருத்து பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் சமகணங்களுடைய வரையிலேருந்து தான் இதையும் கொண்டு வரோம். A, B என்ற இரு கணங்கள் சமகணங்கள் எனில் கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியின் ஒரு உறுப்பாக இருத்தல் வேண்டும். கணம் ஏயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியினுடைய உறுப்பாக இருக்கணும். ரெண்டாவது, கணம் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் ஏயின் ஒரு உறுப்பாக இருத்தல் வேண்டும். சரியா? இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ ஏ என்ற கணம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 4 8 12 16 எடுத்துக்கலாம்.
கணம் பி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 12 8 4 16 எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏன்ற கணத்தில் இந்த வரையறை பாருங்க, கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியின் உறுப்பாக இருத்தல் வேண்டும். தானே ஏவில் 4 இருக்குது, அந்த 4 உறுப்பு பியில் இருக்குது. ஏவில் 8 இருக்குது, அது பியில் இருக்குது. ஏவில் 12 உறுப்பு இருக்குது, அதுவும் பியில் இருக்குது. ஏவில் 16 இருக்குது, அதுவும் எங்கே இருக்குது? பியில் இருக்குது. அப்போது ஏவில் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் எங்கே இருக்குது? பியில் இருக்குது. சரியா? அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன? கணம் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஏயின் உறுப்பாக இருக்கணும். இப்போ பியில் இருக்கிறது 12 இல்லையா? இந்த 12 உறுப்பு இங்கே இருக்கா? இதில் இருக்குது. 8 உறுப்பு பியில் இருக்குது, அது ஏவில் இருக்குது. 4 உறுப்பு பியில் இருக்குது, அது ஏவில் இருக்குது. 16 உறுப்பு பியில் இருக்குது, அது ஏவில் இருக்குது. அப்போ பியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு எங்கே இருக்குது? ஏவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, ஏவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் பியில் இருக்குது, பியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஏவில் இருக்குது. அதனால் இந்த 2 கணங்களும் என்ன கணங்கள்னு போடலாம்? ஏ ஈக்குவல் டு பி, சம கணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு கணம் வந்து உட்கணம், சப்செட். ஏ கமா பி என்பன இரு கணங்கள் என்க. கணம் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியில் ஒரு உறுப்பு எனில் ஏ என்பது பியின் ஒரு உட்கணமாகும். ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. ஏவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு எங்கே இருக்கணும்? பியில் இருந்ததுன்னா ஏ என்பது பியினுடைய உட்கணமாகும். இதை ஏ உட்கணம் பி சப்செட், இங்கிலீஷில் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பின்னு படிப்போம். ஏ என்பது பியின் உட்கணம் அப்படின்னு படிக்கணும். அந்த குறியீட்டுக்கு பேர். சரியா? அந்த குறியீடு வந்து பார்த்துக்கோங்க, இதுக்கு பேர் வந்து உட்கணம் அப்படின்னு பேர். ஸோ அப்போ எந்த பக்கத்தில் அது வந்து அந்த இது வந்து ஓப்பனாக இருக்கோ இல்லையா, இந்த யூ வந்து ஓப்பனாக எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அதுதான் வந்து பெரிய கணம். அது பேர் வந்து இது பெரிய கணம், இது வந்து என்னது? சின்ன கணம்னு சொல்லுவோம். சரியா? இது பார்த்துக்கோங்க. இந்த திறந்திருக்கக்கூடிய பகுதி யூ என்ற பகுதி எந்த பக்கத்தில் பார்த்துருக்கோ அந்த கணம் தான் வந்து என்ன கணம்? பெரிய கணம். அதுக்குள்ளே தான் எது அடங்கியிருக்கும்? இந்த பக்கத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய கணம் அமைஞ்சிருக்கும். ஸோ எழுதலாம் ஏ சப்செட் ஆஃப் பி என்பதை எப்படி படிக்கணும்னா ஏ என்பது பியின் உட்கணம் என படிக்க வேண்டும். இது வந்து உட்கணத்துக்கான வரையறையை கொடுத்துருக்குறாங்க. அப்போ கணம் ஏ இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் கணம் பியில் ஒரு உறுப்பாக இருந்தால் ஏ என்பது பியின் உட்கணம். இப்போ இந்த மாதிரி பார்த்துக்கோங்களேன், ஒரு படம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பி. சரியா? இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கணம் இருக்குது, அது வந்து ஏ. இது ஏ, இது வந்து பி. இப்போ பிக்குள்ளே எது அடங்கியிருக்கு? ஏ அடங்கியிருக்கு. அப்போது ஏ என்பது உட்கணம். எதோட உட்கணம்? பெரிய கணமான பியினுடைய உட்கணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கீழே கொடுத்தக்கூடியதெல்லாம் சில முடிவுகள், அந்த உட்கணம் சார்ந்த சில முடிவுகள். இது எல்லாம் நிறைய கணக்குகள் போடும்போதும் அடுத்து வந்து வேறு இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போதும் கட்டாயம் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஏ என்பது பியின் உட்கணமாக இருந்தால் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு படிக்கிறோம். ஏ என்பது பியின் உட்கணமாக இருந்தால் ஏ என்பது கேபிட்டல் ஏயின் உறுப்பாக இருந்தால், அதாவது ஸ்மால் ஏ என்பது கேபிட்டல் ஏ என்ற அந்த கணத்தினுடைய உறுப்பாக இருந்தால் அந்த ஏ என்ற உறுப்பு கணம் பியினுடைய உறுப்பாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், தானே இந்த படத்தை பார்த்தாவே தெரியும். பாருங்கள், ஏவில் இருக்கிற எல்லா உறுப்பும் எங்கே இருக்கும்? பியில் இருக்கும். அப்போது ஒரு உறுப்பு ஏவில் இருக்குதா, அது கட்டாயம் எங்கே இருக்கும்? பியில் இருக்கும். அதான் சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஏன்ற ஸ்மால் ஏன்ற உறுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஏவில் இருக்குதுன்னா அப்போ கட்டாயம் எதுக்குள்ளவும் இருக்கும்? அது பிக்குள்ளவும் இருக்கும். அதான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஏ என்பது பியின் உட்கணம் அல்ல எனில் இது எப்படி வரும்னா, இந்த உட்கணத்துக்கான குறியீடை போட்டு அது மேலே ஒரு குறுக்கு கோடு போடுறோம். ஏ என்பது பியின் உட்கணம் அல்ல அப்படின்னு படிக்கணும். அது ஏ இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மூணாவது, ஏ ஆனது பியின் உட்கணம் எனில் நம்பர் ஆஃப் ஏ லெஸ் தான் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி. என் ஆஃப் ஏ என்றது என் ஆஃப் பியோட குறைவாக இருக்கும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் 2 கணத்தை எடுத்துருக்கிறேன். ஏ என்ற கணத்தில் உறுப்புகள் வந்து ஏபிசிடின்னு இருக்குது. பி என்ற கணத்தில் ஏபிசிடிஇன்ற உறுப்புகள் இருக்குது. சரியா? அப்படின்னா இந்த இதுக்கு வந்து ஆதி எண் என்ன? நம்பர் ஆஃப் ஏ எவ்வளோ? நம்பர் ஆஃப் ஏ வந்து இதில் எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3 4 உறுப்பு இருக்குது. சரி, பின்ற கணத்தில் ஆதி எண் என்ன? பின்ற கணத்துக்குன்னா 1 2 3 4 5 உறுப்பு இருக்குது. இப்போது இந்த கணம் வந்து பின்ற கணத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு படம் போட்டோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே பாருங்கள், இது வந்து ஏ இல்லையா? ஏன்ற கணம். இது வந்து என்ன?
பின்ற கணம். ஏன்ற கணத்தில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது? ஏன்ற கணத்தில் வந்து ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது இல்லையா? பின்ற கணத்தில் என்னென்ன உறுப்பு இருக்குது? பின்ற கணத்தில் ஏபிசிடி ஏற்கனவே இருக்குது. அது இல்லாமல் ஒன்று புதுசாக இருக்குது. ஒன்று வந்து என்ன? இ. அது வந்து ஏவில் இல்லை, ஆனால் பியில் இருக்குது. அப்போ அதை வெளியே அந்த ஏ வட்டத்துக்கு வெளியே தானே குறிக்கணும். அப்போது இங்கே சொல்லும்போது பாருங்கள், நம்பர் ஆஃப் ஏ வந்து ஏன்ற கணத்தில் 4 உறுப்பு இருக்குது, பின்ற கணத்தில் 5 உறுப்பு இருந்ததுன்னா ஏ வந்து பியோட உட்கணமாக இருந்தால், ஏ என்பது இந்த பியோட உட்கணமாக இருந்தால் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஏ அப்படின்றது ஏயோடைய ஆதியன் எதை விட குறைவாக இருக்கும்? பி என்ற கணத்தோட ஆதியனை விட குறைவாக இருக்கும். அதான் அந்த இங்கே சொல்லியிருக்கிறது. சரியா? அப்புறம் ஏ என்பது பியின் உட்கணமாகவும் பி என்பது ஏயின் உட்கணமாக இருந்தால் ஏவும் பியும் சமமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஏ ஈக்குவல் டு பின்னு நாம் நிரூபிக்கணும். கணத்தில் வந்து 2 கணங்கள் சமம்னு நாம் நிரூபிக்கணும்னா ஏன்ற கணம் பிக்கு உட்கணமாக இருக்கணும், பின்ற கணம் ஏவுக்கு உட்கணமாக இருக்கணும். இந்த நிகழ்வு எப்போ நடக்கும்னா இந்த ஏன்ற வட்டமும் பின்ற வட்டமும் ஒன்றோட ஒன்று பொருந்தி இருந்தால் தான் கோயின்சைட்னு சொல்லுவோம். ஒன்றோட ஒன்று, ஒன்று மேலே ஒன்று இருக்கணும். ஏவும் நகர்ந்து வந்து அப்படியே எது கூட சேர்ந்துருக்கணும்? பியோடவே சேர்ந்து ஏவும் பியும் சமமாக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அப்போ தான் ஏ வந்து பிக்கு உட்கணமாக இருக்கும், பி வந்து என்ன இருக்கும்? ஏவுக்கு உட்கணமாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏ கணமானது பியின் உட்கணமாகவும் ஏ நாட் ஈக்குவல் டு பி எனவும் இருந்தால் ஏ கணமானது பியின் தகு உட்கணம் எனப்படும். இது புரியுதா? என்னென்று ஏ என்ற கணம் பியின் உட்கணமாக இருக்கணும். சரியா? இப்போ நம்ம முன்ன போட்டோம் இல்லையா, அந்த படமே எடுத்துக்கலாம். இது வந்து பி இல்லையா? இந்த கணம் வந்து பி. இதுக்குள்ளே என்ன இருக்கிறதா எடுத்துக்கலாம்? ஏ இருக்கிறதா எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏ. சரியா? இந்த கணம் வந்து என்ன? பி. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஏ கணமானது பியின் உட்கணமாகவும் ஏ நாட் ஈக்குவல் டு பி, நான் ஏவும் பியும் சமமாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த உட்கணம் வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கும். உள்ள பிக்குள்ளே சின்னதாக இருக்கும், பி வந்து பெரிய செட்டாகவும் ஏ வந்து என்ன இருக்கும்? சிறிய கணமாகவும் இருக்கும். இருந்தால் ஏ கணமானது பியின் தகு உட்கணம். இந்த கணம் இருக்கு இல்லையா, ஏன்றது சின்ன கணம் இருக்கு இல்லையா, உள்ளடங்கி இருக்கக்கூடிய இந்த கணத்துக்கு என்ன பேர்? தகு உட்கணம், ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். புரியுது இல்லையா? இது வந்து ஏன்றது பியை விட சின்ன செட்டாக இருக்கணும். உட்கணமாக அமைஞ்சிருக்கும் போது ஏ நாட் ஈக்குவல் டு பியாக இருக்கும், ஏவும் பியும் சமமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த கணத்துக்கு என்ன பேர்? ஏன்ற கணத்துக்கு என்ன பேர்? தகு உட்கணம்னு பேர். அதாவது பி கணத்தில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பாவது ஏயின் கணத்தின் உறுப்பாக இருக்காது. இந்த ஏழுக்குரிய இது வந்து ஏழு இல்லாத ஒரு உறுப்பு கட்டாயம் எங்கே இருக்கும்? பியில் இருக்கும். ஏழு வந்து இந்த வட்டத்தோடு ஏ முடிஞ்சு போச்சுன்னா இந்த ஏழு இல்லாத ஒரு உறுப்பு கட்டாயம் எங்கே இருக்கும்? பியில் இருக்கும். அதான் வந்து தகு உட்கணத்துக்கு வரையறை. தகா உட்கணம்னா ஏழுக்கு எல்லா உறுப்பும் எங்கே இருக்கும்? ஏழுலேயே இருக்கும். ஏனும் ஒரு கணத்தின் உறுப்புகள் அனைத்தும் ஏனும் கணத்திலேயே அமைந்திருந்தால், ஒரு கணத்தோட உறுப்புகள் எல்லாமே அதே கணத்தில் இருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1, 2, 3ன்றது எதோட உறுப்புகள்? ஏவோட உறுப்புகள். அந்த மாதிரி ஏனும் கணத்தின் உறுப்புகள் அனைத்தும் ஏனும் கணத்திலேயே அமைந்திருந்தால் அதுக்கு என்ன பேர்? தகு உட்கணம்னு பேர். சரியா? இது அதுக்கு பேர் தகா உட்கணம்னு பேர். தகா உட்கணம் என்று பேர். அது எப்படி சொல்லுவோம்? இம்ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். சரி, அடுத்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெற்று கணமானது ஒவ்வொரு கணத்துக்கும் உட்கணமாக அமையும். எந்த கணம் எடுத்தாலும் அந்த கணத்துக்கு உட்கணம் எது? வெற்று கணம் ஒரு உட்கணமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கணத்துக்கும் அந்த கணமே ஒரு உட்கணமாக இருக்கும். இப்போது இந்த ஏன்ற கணம் எடுத்தால் இதுக்கு நம்ம உட்கணம் எழுதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏன்ற கணத்தின் உட்கணம் முதல்ல எது வரும்? வெற்று கணம் வந்துடும். ஏன்னா இந்த கணத்துக்கு வந்து 1, 2, 3 அந்த கணத்துக்கு உட்கணமாக எது முதல்ல அமையும்? வெற்று கணம் அமையும். அப்புறம் இந்த கணம் அப்படியே என்னவாக இருக்கும்? உட்கணமாக இருக்கும். அப்போது அந்த கணம் 1, 2, 3 கணம் உட்கணமாக அமையும். அதுக்கப்புறம் தான் மீதி உட்கணங்கள்லாம் நம்ம எழுத போகிறோம். புரியுதா சொல்கிறது? இப்போது இந்த 2 பாயிண்ட் முக்கியம். வெற்று கணமானது ஒவ்வொரு கணத்துக்கு என்னவாக இருக்கும்? உட்கணமாக இருக்கும். எந்த கணம் எடுத்தாலும் சரி வெற்று கணம் உட்கணமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கணத்துக்கும் அந்த கணமே என்னவாக இருக்கும்? ஒரு உட்கணமாக இருக்கும். இப்போ எப்படி ஒரு கணத்துக்கு உட்கணங்கள் எழுதுறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.
ஏ ஈக்குவல் டு 8,10 உறுப்புகள் இருக்குது, 2 உறுப்புகள் இருக்குது. எனக்கு கணத்தின் உட்கணங்களை எழுத சொன்னா என்ன பண்ணணும், இந்த பை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணது காரணம் என்னென்னா 9ஆம் வகுப்பில் வந்து இந்த குறியீடு தான் வெற்றுக்கணத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இது தெரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக நான் போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம வழக்கமாக நாம் பயன்படுத்துறது வந்து இந்த மாதிரியான பை தான் பயன்படுத்துகிறோம். பட் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இப்போ உட்கணங்கள் எழுத ஆரம்பிக்கணும். ஒரு கணத்துக்கு உட்கணங்கள் எழுத ஆரம்பிக்கணும்னா முதல்ல என்ன எழுதணும் அப்படின்னா, எந்த கணமாக இருந்தாலும் முதல்ல பை வந்து ஒரு உட்கணம், அதாவது வெற்றுக்கணம் ஒரு உட்கணம், அதை எழுதிடுங்க. சரியா? அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட அந்த கணமே வந்து என்னவாக இருக்கும், உட்கணமாக இருக்கும். அதனால் அது கடைசியில் இங்கே எழுதியிருக்கோம் ஒரு 8,10. ஸோ முதல்ல வெற்றுக்கணம் ஒரு உட்கணம் எழுதிடுறோம். அடுத்து அந்த கணம் கொடுத்தக்கூடிய கணத்தை அப்படியே எழுதிடுறோம். சரியா? இது வந்து என்ன உட்கணம், தகா உட்கணம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் எழுதி முடித்த பின்னாடி இப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தனித்தனியாக நம்ம என்ன பண்ணோம், உட்கணமாக மாற்றணும். ஒரு உறுப்பு கணம் 8ன்றதுக்கு வந்து 8ன்ற கணத்தை ஒரு உறுப்பு கணமாக மாற்றணும். அதுக்கு மாற்றத்துக்கு என்ன பண்ணணும், கணக்குறியீடு போட்டு 8 வந்து உள்ளே எழுதணும். 10க்கு வந்து உட்கணமாக மாற்றத்துக்கு கணக்குறியீடு போட்டு 10 வந்து உள்ளே எழுதணும். ஸோ அப்போ புரியுதா? முதல்ல வந்து வெற்றுக்கணம் ஒரு உட்கணம், அடுத்து ஒரு உறுப்பு கணங்களை எழுதணும். ஒரு உறுப்பு கணங்களில் 8க்கு ஒரு உறுப்பு கணம், 10 ஒரு உறுப்பு கணம், அடுத்து கொடுக்கப்பட்ட கணமே வந்து என்னவாக இருக்கும், ஒரு உட்கணமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு உட்கணங்கள். சரி, இன்னொரு இது எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்ற கணம் எப்படி எடுத்துக்கணும்னா 1, ஒரு உறுப்பு கணம் 1ன்னு எடுத்துக்கிறோம். 1, ஒரு உறுப்பு கணம் 1, 2 உறுப்பு இருக்குது. இதுக்கு எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், எந்த கணமாக இருந்தாலும் வெட்டுக்கணம் ஒரு உட்கணம், அதனால் முதல்ல வெட்டுக்கணம் எழுதிடுறோம். அடுத்தது ஒவ்வொரு உறுப்புக்கும் உட்கணமாக மாற்றணும். ஒவ்வொரு உறுப்பையும் 1னுடைய உட்கணம் வேணும்னா 1 வந்து என்ன பண்ணோம், அந்த அடைப்புக்குறிக்குள்ளே எழுதணும். அடுத்தது ஒரு உறுப்பு கணம் 1, இது வந்து ஓர் உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஓர் உறுப்பு கணம் 1ன்றது ஒரு உறுப்பாக இருக்குங்க. இதை உட்கணமாக மாற்றணும்னா இதுக்கு மறுபடியும் என்ன பண்ணோம், நம்ம கணக்குறியீடு போட்டு எழுதணும். பாருங்கள், கணக்குறியீடு போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு உறுப்பு கணம் 1 எழுதியிருக்கோம். மறக்காமல் இதை ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாடல். சரியா? ஒரு உறுப்பை வந்து உட்கணமாக மாற்றணும்னா அந்த உறுப்பை எதுக்குள்ளே எழுதணும், கணக்குறியீட்டுக்குள்ளே எழுதணும். இதுதான் அடிப்படை. அடுத்தது கொடுக்கப்பட்ட கணமே வந்து அந்த கணத்துக்கு என்னவாக இருக்கும், ஒரு உட்கணமாக இருக்கும். அதனால் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கணத்தை அப்படியே எழுதியிருக்கோம். 1 ஒரு உறுப்பு கணம் 1ன்றது எழுதியிருக்கோம். ஸோ உட்கணங்கள் எழுதக்கூடிய முறை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போது முதல்ல எடுத்தோடனே என்ன பண்ணிடணும், வெட்டு கணத்தை ஒரு உட்கணமாக எழுதிடணும், கொடுத்துக்கூடிய கணத்தையே ஒரு உட்கணமாக எழுதிடணும். அப்புறம் உறுப்புகளை வந்து என்னவா மாற்றணும், உட்கணங்களாக மாற்றணும். இதுதான் வந்து அடிப்படை. சரி, இந்த எடுத்துக்காட்டு நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த எக்ஸ் என்ற கணத்தில் இந்த ஓர் உறுப்பு கணம் வந்து எக்ஸோட ஒரு உறுப்பாக இருக்குது. ஓர் உறுப்பு கணம் 1 என்பது எக்ஸோட உறுப்பாக இருக்குது. ஆனால் அதே ஓர் உறுப்பு கணம் வந்து உட்கணமாகவும் இருக்குது அந்த கணத்துக்கு. அப்போது ஓர் உறுப்பு கணம் என்பது எக்ஸினுடைய உட்கணமாகவும் இருக்குது. அப்போது உறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கக்கூடியது, ஒரு கணத்தில் ஒரு உறுப்பாக இருக்கக்கூடியது அந்த கணத்து என்னவாகவும் இருக்குது, உட்கணமாகவும் இருக்குதுன்றது இந்த எடுத்துக்காட்டுலேருந்து நமக்கு தெரியுது. இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு கணக்கு வரும்போது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அதாவது 1 என்பது எக்ஸ் என்ற கணத்துக்கு உறுப்பாக அமைவதுடன் அக்கணத்திற்கே உட்கணமாகவும் அமைவதை காண்கிறோம். ஸோ உறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு வந்து என்னவாகவும் அமைந்திருக்கு, உட்கணமாகவும் அமையுது அப்படின்றத நம்ம இந்த எடுத்துக்காட்டுலேருந்து பார்க்கலாம். அடுத்த வரையறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுக்கு கணம், பவர் செட். இப்போ எப்படி வந்து நம்ம உட்கணங்கள் எழுதுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம எழுதின எல்லா உட்கணத்தையும் மீண்டும் கணக்குறியீட்டுக்குள்ள ஒரு உறுப்பாக போட்டு எழுதணும்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், அடுக்கு கணம் சொல்கிறோம். ஒரு கணத்துக்கு நாம் கண்டுபிடிச்ச எல்லா உட்கணங்களையும் உறுப்புகளாக வச்சு ஒரு கணத்தை உருவாக்குறோம். அந்த கணத்துக்கு என்ன பேர், அடுக்கு கணம்னு பேர். ஸோ ஏ என்பது ஒரு கணம் எனில் ஏயின் அனைத்து உட்கணங்களையும் உள்ளடக்கிய கணம் அடுக்கு கணம் எனப்படும். எல்லா உட்கணங்களையும் நம்ம ஒரு கணத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா உட்கணங்களையும் எழுதணும். எழுதிட்டு அதை கணக்குறியீட்டுக்குள்ளே எழுதணும்னா அந்த கணத்துக்கு என்ன பேர், அடுக்கு கணம்னு பேர். இதனை பி ஆஃப் ஏ என குறிப்பிடுவோம். சரி, ஒரு கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த கணத்தினுடைய அடுக்கு கணத்தில் எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒரு சூத்திரம் இங்கே இருக்குது. என்ன பாருங்கள், ஏ என்ற கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எம் எனில், ஒரு கணத்தில் வந்து எம் உறுப்புகள் இருக்குது அப்படின்னா அதனுடைய அடுக்கு கணம் பி ஆஃப் ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 2m. இந்த கணத்தில் கூடிய உறுப்புகள் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதை 2ன் அடுக்கில் எழுதணும். சரியா? இங்கே எம்னா அந்த எம் வந்து என்ன பண்ணணும், 2ன் அடுக்காக எழுதணும். அதாவது
n of a equal to m ஆக இருந்தால் n of power set of a அதாவது அடுக்கு கணம் number of power set of a p of a என்றது அடுக்கு கணம் இல்லையா அடுக்கு கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குன்னா 2 இன் அடுக்கு n of a இந்த n of a இருக்கு இல்லையா அதை வந்து 2 அடுக்காக எழுதணும் n of a எவ்வளோ m அப்புறம் 2 அடுக்கு m ஸோ இதை நம்ம கீழ்கண்ட எடுத்துக்காட்டுகள் மூலமாக ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம் முதல்ல எப்படி அடுக்கு கணம் எழுதணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் a என்ற கணம் கொடுத்துருக்காங்க 3,4 எனில் p of a இந்த முதல்ல இந்த கணக்குறியிடம் மறந்துடுங்க இந்த a என்ற கணத்துக்கு நம்ம அடுக்கு இது வந்து உட்கணம் எதுனா என்ன பண்ணுவோங்க ஃபஸ்ட்டு முதல்ல வெற்றுக்கணம் போடுவீங்க இல்லையா அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்புக்கும் கணக்குறியீடு போட்டு உட்கணமாக மாற்றுவோம் 3க்கு உட்கணம் 4 உட்கணம் அடுத்து கொடுக்கப்பட்ட கணத்தையே அப்படி எழுதுகிறோம் இது 4 தானே வந்து இதனுடைய உட்கணங்கள் இதுக்கு மொத்தத்துக்கு என்ன பண்ணோம் கணக்குறியீடு போட்டால் p of a கிடைக்கும் சரியா சரி இப்போ n of a = 2 ஏன்னா இந்த a என்ற கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குது 2 உறுப்புகள் தான் இருக்குது அப்படின்னா n of p of a எத்தனை உறுப்பு இருக்கும் 2 இன் அடுக்கு n of a இந்த n of a 2 தானே அதை போடலாம் 2 இன் அடுக்கு 2 = 4 அப்போ இந்த கணத்தில் பாருங்கள் 1 2 3 4 அப்போ அடுக்கு கணத்தில் எத்தனை இருக்குது 4 இருக்குது a என்ற கணத்தில் 2 உறுப்பு இருக்குது கொடுக்கப்பட்ட கணத்தில் 2 உறுப்பு இருந்தால் அதனுடைய அடுக்கு கணத்தில் 4 உறுப்பு இருக்கும் சரி அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் a = வெற்றுக்கணம்னு கொடுத்துருக்காங்க பை அப்படின்னா p of a என்னன்னு கேட்குறாங்க இப்போ வெற்றுக்கணம் அப்படி சொல்லும்போது a = வெற்றுக்கணம் அப்படின்னா இப்போ இதுக்கு நம்ம எந்த கணமாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நம்ம உட்கணம் எழுதுனா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அது இந்த இதையே மறந்துடுங்க வெற்றுக்கணத்தையே மறந்துடுங்க ஒரு கணம் கொடுத்துருக்காங்க ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்போது இந்த கணத்துக்கு எது உட்கணமாக இருக்கும் கட்டாயம் வெற்றுக்கணம் உட்கணமாக இருக்கும் சந்தேகம் இல்லை அப்புறம் இதுக்குள்ள உறுப்புகள் இருந்தால் அந்த உறுப்புகளை எடுத்து நம்ம என்ன பண்ணோம் உட்கணமாக எழுதணும் ஆனால் அந்த a என்ற கணத்தில் வெற்றுக்கணம்னால அது எந்த உறுப்புமே இருக்காது அப்போ எந்த உறுப்புமே இல்லைன்னா என்ன செய்ய முடியாது உறுப்புகளை வச்சு நம்ம உட்கணம் எழுத முடியாது சரியா அதனால் உறுப்புகளை வச்சு உட்கணங்கள் எழுத முடியாது அடுத்து கடைசியாக என்ன எழுதணும் கொடுக்கப்பட்ட கணமே என்னவாக இருக்கும் கொடுக்கப்பட்ட கணமே என்னவாக இருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட கணம் என்னவாக இருக்குது உட்கணமாக இருக்குது அப்போது உறுப்புகள் எதுவும் இல்லாதனால வேறு எதுவும் நம்ம வந்து உட்கணம் எழுத முடியாது அதனால் இதனுடைய அடுக்கு கணம் என்னவாக மட்டும்தான் இருக்கும் அந்த அடுக்கு கணத்தில் ஒரே ஒரு கணம் தான் இருக்கும் இது வெற்றுக்கணம் மட்டும்தான் ஒரு உறுப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் a என்ற கணம் வெற்றுக்கணத்தில் வந்து உறுப்பு எதுவும் இல்லைன்னா 0 நம்பர் ஆஃப் a வந்து 0 இல்லையா அப்போ அதனுடைய அடுக்கு கணத்தில் வந்து 2 பவர் நம்பர் ஆஃப் a 2 இன் அடுக்கு n of a 2 இன் அடுக்கு 0 2 இன் அடுக்கு 0 எவ்வளோ 1 அப்போது ஒரே ஒரு உறுப்பு தான் இதில் வந்து இருக்குது பாருங்கள் அடுக்கு கணத்தில் ஸோ இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு a = ஓருறுப்பு கணம் அந்த ஓருறுப்பு கணத்தில் வெற்றுக்கணமே ஒரு உறுப்பாக இருக்குது ஓருறுப்பு கணத்தில் வெற்றுக்கணம் வந்து ஒரு உறுப்பாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அடுக்கு கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த கணத்துக்கு கவனிங்க a = வெற்றுக்கணம் வந்து ஓருறுப்பு கணமாக கொடுத்துருக்காங்களா அப்போ இதுக்கு நம்ம என்ன எழுதலாம்னா முதல்ல இந்த கணத்துக்கு எது உட்கணமாக இருக்கும் வெற்றுக்கணம் உட்கணமாக இருக்கும் அப்புறம் இந்த கணத்தில் உள்ள உறுப்பை வந்து நம்ம என்னவா மாற்றணும் நம்ம உட்கணமாக மாற்றணும் அதுக்கு கணக்குறியீடு போட்டுக்கிறோம் இதுக்குள்ளே இருக்க உறுப்பு எது பை அதை எழுதியிருக்கோம் சரியா அப்போது வெற்றுக்கணம் ஒரு உட்கணம் அடுத்தது அந்த உறுப்பை வச்சு எழுதக்கூடிய ஒரு கணம் வந்து ஒரு உட்கணம் இப்போ பையும் ஒரு உறுப்பு கணம் பையன் தான் வந்து என்னவாக இருக்கும் இந்த அடுக்கு கணத்தில் உறுப்புகளாக இருக்கும் அப்போ n of a = 1 அப்படின்னா n of p of a சமம் 2 இன் அடுக்கு n of a இப்போ n of a என்றது எவ்வளோ ஒரு உறுப்பு தான் இருக்குது அப்போ 2 இன் அடுக்கு 1 சமம் என்ன 2 எனவே இந்த அடுக்கு கணத்தில் எத்தனை உறுப்பு இருக்குது 2 உறுப்புகள் இருக்குது இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கணம் தான் இதுவும் கணம் a = a, ஓர் உறுப்பு கணம் a அப்படின்னு எழுதியிருக்கோம் இது நம்ம வழக்கமாக இந்த 3,4 எழுதுன மாதிரி எழுதிக்கலாம் முதல்ல வந்து வெற்றுக்கணம் ஒரு உட்கணம் அடுத்தது a என்ற கணத்துக்கு உட்கணமாக மாற்றத்துக்கு கணக்குறியீடு போட்டு எழுதிக்கிறோம் அடுத்து ஓருறுப்பு கணத்துக்கு உட்கணம் அதுக்கு கணக்குறியீடு போடணும் ஓருறுப்பு கணம் என்பது இங்கே உறுப்பு தான் இந்த உறுப்பு வந்து உட்கணமாக மாறணும்னு சொன்னால் இந்த உறுப்பை என்ன செய்யணும் கணக்குறியீட்டு சிம்பிளுக்குள்ளே எழுதணும் குறியீட்டுக்குள்ளே எழுதணும் எழுதியாச்சு அடுத்தது அந்த கொடுக்கப்பட்ட கணத்தை அப்படி எழுதிக்கிறோம் இதுதான் வந்து உட்கணங்கள் இந்த உட்கணங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கணக்குறியீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அந்த கணம் என்னது அடுக்கு கணம் ஸோ அடுக்கு கணம் எப்படி எழுதணுன்ற இந்த டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா
தரவை பாருங்கள்.